மலர்களே வண்ண மலர்களே உனக்கு மனம் தந்து மகிழ்ந்தது யார்? கனிகளே நல்ல கனிகளே உனக்கு சுவை தந்து படைத்தது யார்? சுவை தந்து படைத்தது யார்? மலர்களே வண்ண மலர்களே உனக்கு மனம் தந்து மகிழ்ந்தது யார்? கனிகளே நல்ல கனிகளே உனக்கு சுவை தந்து படைத்தது யார்? சுவை தந்து படைத்தது யார்? மலர்களே கடலே மலையே நதியே உன்னை கருத்துடன் படைத்தது யார்? கடலே மலையே நதியே உன்னை கருத்துடன் படைத்தது யார்? காத்தே ஒளியே சுடரே உந்தன் சேவை உணர்ந்தது யார்? சேவை வானாதி வானங்களே உனக்கு வடிவினை தந்தது யார்? வானாதி வானங்களே உனக்கு வடிவினை தந்தது யார்? ஓயாமல் உருண்டோடும் உலகமே உன்னை உண்டாக்கி வைத்தவர் யார்? உண்டாக்கி வைத்தவர் அவர்தான் அடைக்கலமே. மலர்களே வண்ண மலர்களே உனக்கு மனம் தந்து மகிழ்ந்தது யார்? கனிகளே நல்ல கனிகளே உனக்கு சுவை தந்து படைத்தது யார்? சுவை தந்து படைத்தது யார்? மலர்களே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பான சகோதரர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே ஆசரிப்பு கூடார ஜெபம் என்கிற தலைப்பின் கீழாக ஆசரிப்பு கூடாரம் எவ்விதமாக நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு உதவி புரியதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். நம்ம இந்த நாளில் தேவ ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபியும் இருக்க நேர்ந்து எங்கள் அருமை சுவாமி, இந்த நாளிலும் தேவ ஆவியானவர் தாமே நாங்கள் தியானிக்க போகிற இந்த சத்திய வசனங்களை கத்த நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரவும், தேவ ஆவியானவர் எங்களுக்கு விளங்காத காரியங்களை தெளிவாய் விளங்க செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு பொருட்களாக நாம் படித்து வருகிறோம். பலிபீடம், கடல் தொட்டி, அதே போல் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நாம் நுழைந்து இப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் எவ்விதமாக தனிமையிலே ஒரு ஜெப வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அந்த பரிசுத்த ஸ்தலம் நமக்கு உதவி புரிகிறது என்று நான் பார்த்தேன். எனவே இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைகின்ற பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலே சில பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. முதலாவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற ஒரு பொருள் அது குத்து விளக்கு.
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த குத்து விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த விளக்கு இல்லாமல் அந்த பரிசுத்த ஸ்தலம் இருண்டு காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியை வழிநடத்தல் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அது எந்த மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாத்திரமே இருக்க முடியும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கிறோம். ஆவிக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை, நம்முடைய அபிலாசைகள் எல்லாம் நீங்கி, நம்முடைய விருப்பு வெறுப்புகளெல்லாம் நீங்கி, தேவாவியானவர் என்ன விரும்புகிறாரோ, தேவாவியானவர் என்ன வாஞ்சிக்கிறாரோ, தேவாவியானவர் எப்படி நடத்த வேண்டும் என்று நம்மை விரும்புகிறாரோ அந்த வழிகளிலே அவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதே, அது ஒளி நிறைந்த வாழ்க்கை, அது பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அது ஆனந்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அது மேன்மையான ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கிறோம். எனவே தேவ ஆவியானவர் வாழ்க்கை, தேவ ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும். அதுவே ஆண்டவர் வாஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார், எல்லாருக்கும் தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எந்த மனிதனும் என்ன செய்ய அந்த உலகத்தில் இருக்க முடியாது, எந்த மனிதனும் தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்து கொள்ள முடியாது என்று நான் பார்க்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் யாருக்கு என்று சொன்னால் எல்லோருக்கும் அல்ல. யார் விசேஷமாக கேட்கிறார்களோ, தேவ பலத்தை, தேவ வல்லமையை, தேவனுடைய சக்தியை, தேவனுடைய அனுகூலங்களை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே தேவ பலன் கொடுக்கப்படுகிறது என்று நான் பார்க்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை யார் பெற முடியும்? இந்த உலகத்தில் வல்லமையானவர்களாக சாதாரண மீனவர்கள் தான். ஆனால் அவர்கள் பேசின பேச்சு, அவர்கள் ஆற்றின உரை யாரும் கற்றறிந்த மேதாவிகள் கூட பேச முடியாத அளவுக்கு அவர்கள் பேசினார்கள். இந்த பலன் எங்கிருந்தவர்களுக்கு கிடைத்தது? பரிசுத்த ஆவியானவர்னாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர்னாலே அவர்கள் நிரப்பப்பட்டு பலனடைந்து கலிலேயாவிலும் யூதாவிலும் உலகமெங்கிலும் அவர்கள் சாட்சி பகர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் மூலமாய் அவர்கள் பலத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியை நாம் பயன்படுத்துவதல்ல. அநேக சமயங்களிலே அநேக பிள்ளைகள் நினைக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவரை நம்ம பயன்படுத்த வேண்டும், நமக்கு தேவையான விதத்தில் அவரை என்ன செய்யணும் பெற்று என்ன செய்யணும், நமக்கு என்னென்ன விதத்தில் அவர் என்ன செய்யணும் அவரை பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இப்போ தாரோம், இப்போ நான் எனக்கு இப்படி எல்லாம் இருக்கும் என்றெல்லாம் அவரை நாம் பயன்படுத்த அநேக சமயங்களில் அநேக பிள்ளைகள் விரும்புகிறதை நான் பார்க்கிறோம். கற்றுக்கொள்ளாமே அதுவல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும் ஒழிய நாம் பரிசுத்த ஆவியானவரை நடத்த முயற்சிக்கக்கூடாது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் நம்மை பயன்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அவரை பயன்படுத்துவதல்ல, அவர் நம்மை பயன்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை தான் ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கும். எப்பொழுது நம்முடைய பாவத்தை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கை விட்டு நீங்குகிறோமோ அப்பொழுது தேவாவியானவரை நிறைவாக நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். வேற்றுமைகளை அருமையான சீசர்கள் தங்களிடத்தில் வேற்றுமைகளையும் தங்களிடத்தில் இருந்த மாறுபாட எண்ணங்களை எல்லாம் கலைந்து ஒருமனப்பட்டவர்களாய் அந்த மேலறையிலே ஜெபித்து கொண்டு இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அக்கினிமயமாக அவர்கள் மேலே இறங்கினார் என்று அப்போஸ்தலர் நடபடியினுடைய புத்தகத்தில் நீங்கள் நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் அன்புள்ளே, எப்பொழுது என்ன செய்யணும் நாம் ஆயத்தமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமோ அப்பொழுது ஆவியானவரை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே பாவத்திற்கும் சுயத்துக்கும் நாம் நம்மை முற்றிலுமாக நம்மை கழுவி சுத்திகரித்து ஒன்றுமில்லாமல் அவைகளெல்லாம் குதிரை தள்ளி தேவ ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்குள் அன்புள்ளே, நம்முடைய சுயத்தையும் நம்முடைய பாவத்தையும் ஏதோ கடல் தொட்டியிலே நாம் நீங்கி ஐ எம் ரெடி டு ஃபில்டு வித் த ஸ்பிரிட். ஆண்டவரே, இதோ என்னுடைய பாவங்களை நான் அறிக்கிட்டேன், இப்பொழுது என்னை கழுவி சுத்திகரித்துக் கொண்டேன், இதோ உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நான் நுழைந்திருக்கிறேன், உம்முடைய ஆவியினால முற்றிலுமாய் முழுவதுமாய் நான் நிரப்பப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவாவியானவருடைய நிறைவை நாம் முற்றிலுமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம்.
கற்றுக்கொள்ளாமலே. யாக்கோபினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, யாக்கோபினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு படிப்பினை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். யாக்கோபினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவனாயிருந்தான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கற்றுக்கொள்ளாமே. ஞானத்திலே குறையுள்ளவன் கர்த்தரிடத்திலே கேட்க கடவன் என்று அழகாக சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அதே போல் நீதிமொழியினுடைய புத்தகம் 22வது அதிகாரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, நீதிமொழியினுடைய புத்தகம் 22வது அதிகாரத்தை 17-18 வாக்கியங்களை நான் வாசிக்கின்ற பொழுது, நீதிமொழியினுடைய புத்தகம் 22ஆம் அதிகாரம். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை, அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். தேவப்பிள்ளை, தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய பாதுகாப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய சமீபம் நமக்கு ஆனந்தமும் இன்பமும் நிறைந்த ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே பரிசுத்த ஆவியானவரை யார் வாஞ்சியோடு கூட கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தருகிறார். தேவன் அநேக சமயங்களில் அநேக பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியோடு எங்களுக்கு வேண்டும் 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 என்று விரும்புகிறார். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் தருகிறாரா என்று சொன்னால் இல்லை. தேவன் பயன்படும் விதத்திலே என்னை பயன்படுத்தும் என்று யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கும். தேவன் விரும்பும் விதத்திலே பணிபுரிய விரும்புகிறவர்களுக்கு மாத்திரமே தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். தேவன் விரும்புகிற விதத்திலே, தேவன் செயலாற்றுகிற விதத்திலே, தேவன் செயல்படும் விதத்திலே இதோ யார் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ ஆவியானவருடைய பலத்தை ஆண்டவர் தந்து அவர்களை தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கற்றுக்கொள்ளாமலே. மோசே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது தேவனை முற்றிலுமாய் புரிந்து கொள்வதற்கு 80 வருடங்கள் அவனுக்கு ஆனது என்று நான் பார்க்கிறேன். தன்னை முற்றிலுமாய் தேவனுக்கு அர்ப்பணிப்பதற்கு 80 வருடங்கள் ஆனது. எகிப்தில் அவன் இருந்த பொழுது தன்னுடைய பல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், தன் பக்கம் ஈர்த்து கொள்ள முடியும். அதனால் இஸ்ரவேலருக்கு ஒரு விடுதலையை அவன் கொண்டு வர முடியும் என்று நினைத்தான். ஆனால் தேவ ஜனமே 40 வருடம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து தான் ஒன்றுமில்லை, தன்னுடைய ஞானமும் தன்னுடைய கல்வியும் தன்னுடைய புத்தியும் அறிவும், இதோ தான் கற்ற எல்லா ஞானமும், எல்லா கல்விக்கும் எல்லா ஞானத்திற்கும் அடுத்த எல்லா அறிவும் வீண். யோசிச்சு பாருங்க. ஒரு அரசனாக வேண்டிய ஒரு நிலையில் இருந்தவன் இப்பொழுது ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் சொன்னால் யோசித்து பாருங்கள். அரசனுக்கும் ஆடு மேய்ப்பதற்கும் எவ்வளவு ஒரு வித்தியாசம், எவ்வளவு தூரம் வித்தியாசம். அரசனாக செங்கோலை பிடிக்கிறவன் ஆடு மேய்க்கும் ஒரு கோலை பிடித்தான் என்று சொன்னால் தேவச்சனமே, ஆடு மேய்க்கும் கோலை பிடித்து தன்னுடைய அறிவும் தான் கற்றதும் தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களும் ஒன்றுமில்லை என்று ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்த பொழுது இதோ முற்றிலுமாய் தேவன் அவனை பயன்படுத்துவதற்கு அவனை விரும்பினார். தேவன் அவனை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அவனை அழைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கும். அப்படியானால் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் உன்னை பயன்படுத்த விரும்பினார். தேவன் உன்னை பயன்படுத்துகிறதுக்கு முன்பாக உன்னை நீ வெறுமையாக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு இருள் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமான ஒளி வீசுவதை நீங்கள் நானும் காண முடியும். எவ்வளவு அதிகமான இருள் இருக்கிறதோ அவ்வளவு அந்த ஒளி வீசுகிறதை நீங்கள் நானும் அதிகமாக உணர முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கற்றுக்கொள்ளாமலே நம்முடைய பலவீன நேரத்தில் தான் நாம் அதிகமாக வளர்கிறோம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு பலவீனமாய் அந்த நேரம் நமக்கு இருக்கிறதோ அவ்வளவு நேரங்களில், அந்த நேரங்களில் நாம் அதிகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், அதிகமான அறிவையும் புத்தியும் பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வெட்டுப்பட்ட இடத்துல தான் மரம் பலமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். தேவச்சனமே, வெட்டுப்பட்ட காயப்பட்ட இடத்துல தான் மரம் அதிக பலமுள்ளதாக இருக்கும் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். கற்றுக்கொள்ளாமே. தேவன் தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னது, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, எருசலேமிலே தரித்திருங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அதே போல தேவச்சனமே,
பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் பரிசுத்த ஆவியானவருடைய முழு அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் வரை தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டியது நம்முடைய அனுபவமாக, நம்முடைய கடமையாக, நம்முடைய வேலையாக இருக்கிறது என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கும். ஏசாயாவினுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஏசாயாவினுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2-5 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆவி என்று சொல்ல பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி என்று பார்க்கும். 3வது வாக்கியம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண்ணபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சயமாய் இருக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எனவே தேவ ஆவியின் அறிவியும் ஞானத்தையும் பயத்தையும் புத்தியும் எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு தருகிறார் என்று அழகாக வேதம் சொல்கிறது. ஆம், தேவ ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக பணியாற்றினார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்து ஆவியானவரில் நிரப்பப்பட்டு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சமயங்களிலும் தேவ ஆவியானவராலே கிறிஸ்து நிரப்பப்பட்டிருந்தார். எனவேதான் அவருடைய போதனை பரிசேயர் சதுசேயருடைய போதனை போல அவருடைய போதனை இருக்கவில்லை. காரணம், இதோ இவர் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருந்தார். அவர்களோ தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக, பெரும் பெரும் பதவியிலே இருந்தவர் பிள்ளைகளாக அவர்கள் இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர்னாலே அவர்கள் வழிநடத்தப்படாததினாலே இதோ இயேசு கிறிஸ்துனுடைய போதனைக்கும் அவருடைய போதனைக்கு மிகுந்த வித்தியாசம் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு பேசினார். காற்றையும் கடலையும் அதிகாரத்தோடு அவர் கடிந்து கொண்டார். பிசாசுகளை அதிகாரத்தோடு கூட கடிந்து கொண்டார். ஆனால் அந்த அதிகாரம் ஏதோ பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் இல்லாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, இந்த உலகத்தின் மேலும், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களின் மேலும், இந்த உலகத்தின் அதிகாரத்தின் மேலும், இந்த உலகத்தின் சக்தி மேலும், இந்த இயற்கையின் மேலும் அதிகாரம் பெற்றவர்களாக நீங்கள் நானும் இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய், தேவநாமத்திற்கு மகிமையாய் வாழ்கிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் நானும் திகழ வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை பெற்ற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை ஜெபத்தின் மூலமாக நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வதற்கு அதிகமாய் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் இதோ ஜெபத்திலே தனிமையிலே அவர்கள் தனித்திருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவர்களுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடியினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் நடபடியினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆம் தேவச்சனமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து தேவனுடைய பலனை பெறுவதற்கு எவ்வளவு தூரம், அப்படிப்பட்ட தேவ ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் ஜெபத்திலே காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய், தரித்து இருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கும். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, மரியாள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது, இதோ நான் தேவனுடைய அடிமை, ஆண்டவருடைய அடிமை. இதோ கிறிஸ்துவை பெறும் ஒரு தாயாக அவள் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வந்து அவளை சொன்ன பொழுது, ஏதோ அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை அர்ப்பணித்தபடியினாலே ஏதோ கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் ஒரு தாயாகும்படியான ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது, மேன்மை கிடைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கும். ஏசாயாவினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, இதோ தேவ சமூகத்திலே தேவனுடைய பரிசுத்தத்திலே இதோ ஏசாயா நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கு ஒரு சத்தம் இருக்கிறது, யார் என் காரியமாய் போவான்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னார். ஆம், தேவ ஆவியானவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளாக அவன் நின்று கொண்டிருக்கின்ற பொழுதே தன்னுடைய இயலாமை அவன் உணர்ந்தான். தேவ ஆவியானவர் இதோ அவனுடைய இயலாமை முழுவதுமாக அக்கினி தணலினாலே அவன் சுட்டு அவைகளெல்லாம் நீக்கின பொழுது என்னை அனுப்பும் என்று அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். இதோ தமஸ்குக்கு போகிற வழியிலே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே, இதோ கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த இந்த சவுல் எப்படியாகிலும் கிறிஸ்தவர்களை அழித்து ஒழித்து விட வேண்டும், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த
ஏதோ தமசுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த அந்த சவுல் தேவ வல்லமையினாலே அவன் நிரப்பப்பட்டான். தேவ ஆவியானவர்னாலே அவன் ஆட்கொள்ளப்பட்டான். அப்பொழுது அவன் சொல்கிறான், என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். தேவ பிள்ளையே, தேவனுடைய சித்தத்தை தெளிவாய் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தேவன் உன்னை என்ன விதத்தில் பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தேவ சமூகத்திலே தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே என்னை நடத்தும் என்று ஜெபத்திலே ஆண்டோட சமூகத்திலே நாம் காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தேவன் நடத்துகிற வழிகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது, தேவன் நம்மை பயன்படுத்தும் விதங்களை உணர்ந்து கொள்ள முடியாத விதத்தில் ஜெபத்திலே அதிக நேரத்தை செலவிடுகிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கும். அதே போல அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 55வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 55வது வாக்கியம், அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவான நிற்கிறதையும் அவன் கண்டான் என்று பார்க்கும். ஆம் தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியானவர்னாலே இதோ ஸ்தேவான் நிரப்பப்பட்ட பொழுது அவன் கண்ட காட்சி என்ன? அண்ணாந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவான நிற்கிறதையும் அவன் கண்டு, ஆம் தேவச்சனமே, தேவ ஆவியானவருடைய வல்லமையும் மகிமையும் அவன் கண்டான். பரிசுத்தாவியானவர்னாலே அவன் நிரப்பப்பட்ட பொழுது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தேவச்சனமே, பரிசுத்தாவியானவருடைய சமூகத்திலே நீங்கள் நானும் தரித்திருக்கின்ற பொழுது, பரிசுத்தாவியானவருடைய நிறைவினாலே நீங்கள் நான் நிரப்பப்படுகின்ற பொழுது தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் என்று நான் பார்க்கிறோம். ஜெபமில்லா வீடு, ஜெபமில்லா வாழ்க்கை அது இருண்ட வாழ்க்கை. ஒளியில்லா வீடு இருண்ட வீடு என்று நான் பார்க்கிறோம். அதே போல ஜெபமில்லா வீடு, ஜெபமில்லா குடும்பம் அது இருண்டு போன ஒரு குடும்பம், இருண்டு போன ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கும். ஆம் கர்த்தருக்குள்ளானே, பரிசுத்தாவியான மிகுந்த பெருமூச்சுக்களோடு கூட நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாம் எப்படியாவது மனம் திறந்து வேண்டும், எப்படியாவது நாம் ஆண்டுடைய பாதத்தில் வந்து சேர வேண்டும், எப்படியாவது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மிகுந்த பெருமூச்சுக்களோடு கூட பரிசுத்தாவியான நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சகோதரனுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளையே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த உலகத்திலே பலம் இருக்கிறது என்று நினைக்கலாம், பராக்கிரமம் இருக்கிறது என்று சொன்னலாம், ஆளு பலம் இருக்கிறது, அதிகாரம் பலம் இருக்கிறது, இதோ பணபலம் இருக்கிறது, இப்படி எல்லா உலகத்திலும் இருக்கிற எல்லா பலமும் எனக்கு இருக்கிறது, எனவே இந்த பலத்தை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும், எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்று நினைக்கலாம். ஆம் கற்றுக்கொள்ளலாம் இல்லை. ஆம் இதோ தேவ பலம் இல்லாமல் நம்முடைய பலம் ஒன்றுக்கும் உதவாது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கும். நம்முடைய பலம் எல்லாம் ஒன்றுமில்லை, தூசி குப்பை. நம்முடைய பராக்கிரமம் எல்லாம் ஒன்றுமில்லை. ஆம் கர்த்தருக்குள்ளாம் இல்லை. தேவனுக்கு சவால் விட்ட ஒரு அரசன் கடைசியில் சாகின்ற பொழுது கலிலேயனே நீ வென்றாய் என்று சொல்லி மரித்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. ஆம், கலிலேய இயேசுவே நீ வென்றாய் என்று சொல்லி அவன் மரித்தான். எப்படியாவது இயேசுவை கிறிஸ்துவத்தை நான் அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த அரசன் கடைசியில் என்ன சொன்னான? கலிலேயனே நீ வென்றாய் என்று சொல்லி தன் உயிர் மாத்தான் என்று வேதம் சரித்திரம் சொல்கிறது. ஆம் தேவஜனமே, தேவன் நம்முடைய பலமும் பராக்கிரமும் ஒன்றுமில்லை, தேவனுடைய பலத்தின் மாத்திரமே நாம் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் நம்மை அதிகமாய் நிரப்பும்படியாக, அதிகமாய் தேவ ஆவியானவருடைய வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையிலே செயல் புரியும்படியாக, கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபத்திலே நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே தேவ ஆவியானவரே என்னை வழி நடத்தும், தேவ ஆவியானவரே என்னை பயன்படுத்தும், தேவ ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாரும். அழகான ஒரு பாடலை பாடுகிறேன், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே என்று. ஆம் தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவரை நடக்க சொல்லி உன்னை பழக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் பரிசுத்த ஆவியானவரை கரம் பிடித்து நடத்தும்படியான விதத்தில், வழிக்கு துணையாக பாதைக்கு தீபமாக இதோ பரிசுத்த ஆவியானவரை நடத்தும்படியான விதத்தில் அவருடைய கருத்துக்குள்ளாக உன்னையும் என்னையும் நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவ சமூகத்தில் நாம் நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அதை நம்மை வழி நடத்தும் என்பதிலே சிறிது கூட ஐயமில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை, முழுமையான நிறைவை பெரும்படியான விதத்தில் நாம் எவ்வளவு நேரம் ஆண்டோட சமூகத்தில் தரித்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் நெடுகிலும் எந்த தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தாலும் சரி,
ஜெபத்திற்கு பின் தான் அந்த தீர்மானங்களை எல்லாம் எடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். அருமையான 12 சீஷர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எப்பொழுது? இரவு முழுவதுமாய் தேவனோடு கூட ஜெபத்திலே தரித்திருந்த பிறகு ஏதோ அவர் அந்த 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே மனிதனுக்காக, மனுக்குலத்திற்காக கல்வாரி சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக இதை தன்னை தியாக பலியாக இந்த உலகத்திற்காக, இந்த பாவத்திலே முழண்டு பாவத்திலே இன்புற்று வாழ்ந்து கொண்டிருக்க இந்த மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை அவன் அர்ப்பணிப்பதற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திலே ஜெபத்திலே முழுவதும் தரித்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளையே, எந்த தீர்மானமாக இருந்தாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக்கணும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே என்று தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து அவர் ஜெபித்தார் என்று சொன்னார். தேவஜனமே, அதற்கு பின்பாகவே இந்த உலகத்தின் பாவபாரம் முழுவதுமாக சுமந்து அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி அவர் நடக்க முடிந்தது என்று நான் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களிலிருந்து, இந்த உலக பிரகாரமான எல்லா பாரங்களிலும் சுமைகளிலும் நீங்கள் நானும் சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பலமும் சக்தியும் நீங்கள் நானும் பெற வேண்டும் என்று சொன்னால், இதோ ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காக, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திற்காக நீங்கள் நானும் தரித்திருக்கின்ற பொழுதே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் நானும் பெற முடியும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளதாக இருக்கும். இந்த குத்து விளக்கில் 7 அகல்கள் இருந்தது என்று சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறேன். முதலாவதாக இதை குறித்து ஒரு ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, முதல் அழகு என்ன செய்யணும், 7 அகல்கள். இந்த ஒவ்வொரு அகல்களுக்கும் ஒவ்வொரு பெயரை, ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். விஸ்டம், கவுன்சில், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்ட்ரென்த், ஃபியர் ஆஃப் த லார்ட் அண்ட் ஹோலினஸ் என்று சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட 7 அகல்களை கொண்டதாக அது இருந்தது என்று நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடியினுடைய புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது இது ஒவ்வொருவரும் ஆவியானவர்னாலே வழி நடத்தப்படுகிறதை நான் பார்க்க முடியும். பேதுரு, பிலிப்பு, பவுல் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர்களாலே அவர்கள் வழி நடத்தப்பட்டு தங்களுடைய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஆம், கற்றுக்கொள்ளாமலே எதிர்க்காமல் சரணடைந்து தேவ வழிநடத்துதலை வாஞ்சிக்கிறவர்களாக நாம் ஆண்டவரை தொழ வேண்டும். ஜெபத்திலும் கீழ்ப்படிதலும் பயபக்தியிலும் அர்ப்பணிப்பிலும் தேவனோடு கூட ஐக்கியமாகிவிட்ட இதயமே தேவனை போற்றி பணிபுரியும் இதயம் விளங்க முடியும் என்று நான் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றோர்களாக, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை ஜெபத்தின் மூலமாக பெறுகிற ஒரு பிள்ளைகளாக நீங்கள் நானும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. கண்களை மூடி ஜெபம் செய்தோம். கிருபையும் இருக்க நேர்ந்து எங்கள் அருமை சுவாமி, தேவாவியானவர் எங்களை அபரிவிதமாய் நெருக்கட்டும் ஐயா. தேவாவியானவர் எங்களை ஆட்கொள்ளாத பட்சத்திலே நாங்கள் பலன் அடைய முடியாது, இந்த உலகத்திலே சாட்சிகளாக நாங்கள் இருக்க முடியாது என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. எனவே அதிக நேரம் தேவ ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காகவும், தேவ ஆவியானவருடைய நிறைவுக்காகவும், தேவ ஆவியானுடைய ஒத்தாசைக்காகவும், தேவ ஆவியானவருடைய சுவாமி இதோ நிறைவுக்காகவும் அவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் அதிகமான நேரத்தை ஜெபத்தில் செலவிடுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களை கிருபையாக வழிநடத்த முடியாது நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எரிஞ்சு போகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிறைவேற்றி தந்து இதை பலனடைந்து யூதாவிலும் சமரியாவிலும் எங்கும் உம்முடைய சத்தியத்தை அவர்கள் சீசர்கள் பறைசாற்றினது போல நாங்களும் இந்த உலகத்தில் ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை தேவ ஆவியானவருடைய நிறைவினாலே பெற்று வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், அருமை பிதாவே.